இந்த வீடியோ லெக்சரில் டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் ஓகே இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆட்டிடியூடுக்கு. ஓகே, இதை எப்படி நம்ம ஃபார்முலா மூலயமா ரிலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து என்னன்னு சொல்லுவோம், ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ கிலோமீட்டர் போனேன் அப்படின்னு. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கலாமா, இன்ட்டு டைம் வந்து ஒரு மணி நேரம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹவரும் கேன்சல் ஆகும், கிலோமீட்டர் எனக்கு கிடைச்சிடும். அதாவது கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு என்னது, டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதை 3 விதமான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை எனக்கு டைம், டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 விதமான பேசிக் ஃபார்முலா வச்சு எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த சம்மந்தமான சால்வ் பண்ணும். ஓகே, இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க, அதை வந்து மீட்டர் பெர் செகண்டா மாற்றணும் அப்படின்னு இன்ட்டு 5/18 மல்டிப்ளை பண்ணி முடிஞ்சு. ஓகே, இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, அடுத்து வந்து 1 ஹவர் ஈக்குவல் டு 3600 செகண்ட். ஓகே, இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாமா, 5 2 5 2 18. அப்போ 1 கேன்சல் ஆகும். கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது 5/18 ஆஃப் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ரிவர்ஸ் மீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதை கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும் அப்படின்னு இன்ட்டு 18/5. இது 2 விஷயம். இது ஃபர்ஸ்ட் விஷயம், இது 2வது விஷயம். ஓகே, அது எப்படி வந்ததுங்கிறத நான் சைடில் என்ன பண்ணி வச்சு டினோட் பண்ணி காமிச்சிட்டேன். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டரு, 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3200 செகண்ட். இப்போ அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5/18 வரும். அதை மீட்டர் பர் செகண்ட் சொல்லி சைடில் நான் நோட் பண்ணி காமிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இன்கேஸ் டைம் வந்து 45 மினிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை ஹவர்ல கேட்டாங்கன்னா 45/60 ஹவர். இதை அடிச்சு எப்படி கொடுக்கலாம், 3 15 சார் 3 20 சார் 5 3 சார் 5 4 சார் 3/4 ஹவர் இருக்கும். அதாவது 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்குது. அதை 3/4 ஹவர்னு சரி. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். இன்கேஸ் 45 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து மினிட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 45/60 மினிட்டா. ஓகே, இதையும் நோட் பண்ணிச்சு. புரியுதா? எல்லாமே யூனிட் கன்வர்ஷன் த்ரூ த சம்ல யூனிட் கன்வர்ஷன் சேமாக இருக்க வேண்டும். யூனிட் கன்வர்ஷன் மஸ்ட் பி சேம். ஓகே, 2 சைடும் பேலன்ஸ் ஆகும். LHS ஈக்குவல் டு RHS. இந்த சைடு கிலோமீட்டர் இருக்குன்னா இந்த சைடு மீட்டர் வச்சு செஞ்சு சம சால்வ் பண்ணக்கூடாது. இந்த சைடும் கிலோமீட்டர் வச்சு தான் சம சால்வ் பண்ணணும், கிலோமீட்டர் பெர் ஹவர் வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, இல்ல கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னா இதே மீட்டருக்கு மாற்றணும், இந்த சைடு இருக்குது மீட்டருக்கு மாற்றணும். 2 சைடும் ஈக்குவலா சம சால்வ் பண்ணணும். ஓகே, சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. 54 கிலோமீட்டர் பெர் ஹவர், இதை வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இன்ட்டு என்னது 5/18. 54 இன்ட்டு 5/18 அடிச்சிங்கன்னா 3, இதே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது 54 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லலாம், இல்லைன்னு அதை 15 மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, விச் இஸ் கிரேட்டர், விச் இஸ் கிரேட்டர் 24 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிரேட்டரா ஆர் 12.8 மீட்டர் பெர் செகண்ட் கிரேட்டராங்க. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸ் சேம் யூனிட்ல இருக்கான்னு பார்க்கணும்.
இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, இங்க மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்போ இதை ஒண்ணு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும், இல்லை இதை என்ன பண்ணணும் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றணும். ரெண்டுமே எப்படி செஞ்சாலும் கரெக்டாக. நான் என்ன பண்றேன்னா 24 × 5/18 மாத்திட்டேன் அப்படின்னா 120/18 மீட்டர் பெர் செகண்டாக மாறி. இங்க ஆல்ரெடி என்னதான் இருக்கு, மீட்டர் பெர் செகண்டா தான் இருக்கேன், கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிட்டு 12.8 மீட்டர் பெர் செகண்டா தான். இப்போ 120/18 எத்தனை மட்டும் 7 மட்டும் கூட்டிடும், 6 மட்டும் 12 வரும். பாயிண்ட் வச்சுக்கணும் போகாது, இந்த பெரிய நம்பருக்கு 0 போட்டேன் அப்படின்னு திருப்பி 6னா 108, திருப்பியும் 12 வரும், திருப்பியும் ஒரு 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பியும் 108 வரும். 6.66 6.66 மீட்டர் பெர் செகண்டு. இது கொஷின்ல கொடுத்திருந்த வேல்யூ 12.8 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இது ரெண்டுல எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு. 12.8 மீட்டர் பெர் செகண்ட் தான் பெருசு அப்படின்னு. புரியுதா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நீ எதுக்குனாலும் என்ன பண்றாங்கன்னா மாற்றிக்கணும். இப்போ இதை எப்படி மாற்றி செய்யறேன், நான் 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கா, இதை நான் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றேன். இப்போ 12.8 என்னது 18/5 18/5 சீக்வல் டு என்ன வரப்போகுது 12.8 into 18 divided by 5 என்ன வரும் 46.08 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்படி பார்த்தாலும் இதுதான் பெருசு, இதுதான் பெருசு. 46, அதாவது 12 மீட்டர் பெர் செகண்டாக இருந்ததா எதாவது மாற்றி பார்த்தாங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் மட்டும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை அவளை அப்படியே வச்சுக்கிட்டேன், 24 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறத அப்படி நான் என்ன பண்ணணும் வச்சுக்கிட்டேன். ஓகே, புரிஞ்சுட்டேன். ரன்ஸ் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்கீங்க. 1 ஹவர்ல கேன் டிராவல் 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். 1 மணி நேரத்துல அமித் என்ன பண்றான் 20 கிலோமீட்டர் போறான். என்ன கான்செப்ட்னாலும் இருக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு 1 ஹவர்ல 20 கிலோமீட்டர் என்ன பண்றான் போறான் அப்படின்னு. ஓகே, தென் 400 மீட்டரா 400 மீட்டரை கடக்கிறதுக்கு அமித்துக்கு ஆகக்கூடிய என்ன கேட்டிருக்காங்க டைமிங் அமித்துக்கு ஆகக்கூடிய டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஃபர்ஸ்ட் 400 மீட்டர். அமித்தோட கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னது கிலோமீட்டர்னு சொல்லுவோம், டைம்னு சொல்லுவோம், ஹவர்னு சொல்லுவோம். அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எதோட அர்த்தம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் இப்போ வந்து டைம் கேட்டிருக்காங்க, டைம் தான் எவ்வளோன்னு கேட்கணும். இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் போகணும். இப்போ இங்க என்ன இருக்கு மீட்டர்ல இருக்கு. அப்ப ஸ்பீடு எதுக்கு இருக்கு, எதுல இருக்கு ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. நான் இதை என்னதான் மாற்றணும் மீட்டருக்கு மாற்றணும். ஓகே, இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ட்டு 5/8 மல்டிப்ளை பண்றேன். ஓகே, அப்போ 20 × 5/18 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100/18 மீட்டர் பெர் செகண்ட்னு வந்துடும். அப்போ ஸ்பீடுக்கு இப்போ என்ன போட்டுக்கலாம், இதுதான் என்னது ஸ்பீடு 100/18 100/18 இது மீட்ரு பை செகண்ட். எனக்கு டைம் தான் தேவை. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர். ஸ்பீடை எதுக்கு மாற்றியாச்சு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இந்த 2 0 கேன்சல் ஆகுமா, இந்த 18 மேலே போயிருமா, அப்போ 72ன்னு வருமா, மேலே ஆல்ரெடி ஒரு மீட்டர் இருக்கா பை
இதுல என்ன இருக்கு? ஒரு மீட்டர் இருக்கு, ஒரு செகண்ட் இருக்கு. இந்த யூனிட் தான். மீட்டர் 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 கேன்சல் ஆகுமா? இந்த செகண்ட் மேல போயிருமா? இப்ப 72 செகண்ட். 72 செகண்ட். இதுதான் ஆன்சர். டைம் சீக்வல் எனக்கு 72. புரிஞ்சுதா? தெளிவா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. 1 மணி நேரத்துல அமித் 20 மணி நேரம் 20 கிலோமீட்டர் போகிறான் அப்படின்றால் 400 மீட்டரை கடக்க அவனுக்கு 72 செகண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 72 செகண்ட் ஆகும் அப்படின்னு. புரியுதா? பேசிக்கான சம் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த யூனிட் எப்படி மீட்டர் வந்தது அப்படிங்கிறது, கீழே ஸ்பீடுக்கு மீட்டர் பர் செகண்ட் நான் மாத்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை தெளிவா நோட்ல வந்து எழுதி வச்சுருக்கேன். சம் சால்வ் பண்ணும்போது அது தெளிவா புரிஞ்சிடும். ஓகே. அடுத்து கார் ஸ்பீடு 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ 1 மணி நேரத்துல என்ன பண்ணும் இந்த காரு? 108 கிலோமீட்டர் போகுது. அப்ப இது என்ன அர்த்தம்? ஸ்பீடு. என்ன கொடுத்துருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியும். ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 15 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேட்பாங்க. டைம் வந்து கொடுத்தாங்க. 15 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகுது. நீ சொல்றப்பா 108 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல போகுது அப்படிங்கிறது. 15 செகண்ட்ல அந்த கார் எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் தெரியும். ஸ்பீடு எவ்வளவு? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்ட்டு டைம் எவ்வளவு? செகண்ட்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 15 செகண்ட்ல இருக்கு. நான் என்ன பண்றாங்க புரியுதா? அது அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். அப்படியே நான் என்ன பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 108 இன்ட்டு கிலோமீட்டர் பெர் ஹவர் எப்படி மாத்தலாம்? மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தலாமா? 5/18 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு டைம் எவ்வளவு இருக்கு? 15 செகண்ட். இந்த செகண்டும் கேன்சல் ஆகுமா? இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை முட்டம்? 6 முட்டமா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30. என்ன இருக்கு? மீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது? 30 மீட்டர். எத்தனை? 15 செகண்ட்ல இந்த கார் 30 மீட்டர் என்ன பண்ணிருக்கும்? டிராவல் பண்ணிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் 30 இல்ல, 6 இன்ட்டு 15 போட்டாச்சு. திருப்பி இங்க ஒரு 15 இருக்குல்ல, அப்ப இன்ட்டு 15. ஓகேவா? அப்போ 450 மீட்டர் போயிருக்கும். எத்தனை செகண்ட்ல? 15 செகண்ட்ல அப்படின்னு. ஓகே. இப்போ அடுத்த ஒரு சம்பவம். பிபின் அப்படிங்கிறவன் வந்து 350 மீட்டர் உள்ள ரோட 9 செகண்ட்ல கிராஸ் பண்றான். ஓகே. அவனோட ஸ்பீட கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சொல்லுங்க அப்படின்னு. ஓகே. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் வந்து 450 மீட்டர்ல இருக்கு. ஈக்குவல் டு ஸ்பீடு தெரியாது. ஸ்பீடு தெரியாது இன்ட்டு டைம் எவ்வளவு? 9 செகண்ட். ஓகே. இதை கீழே கொண்டு போயிடலாமா? அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 450 மீட்டர் பை 9 செகண்ட். இப்போ ஸ்பீடு எனக்கு எதுல இருக்கு? 450/9 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. ஆனா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்கறதில்ல. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 5/18. மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 18/5. இந்த ரெண்டு பேசிக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அப்போ மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னு சொன்னா 450/9 இன்ட்டு 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதையும் அடிச்சீங்கன்னா 90. இதையும் அடிச்சீங்கன்னா 2. அப்போ 180 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்தில் விபின் 180 கிலோமீட்டர் கடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீட். ஓகே. ஸ்பீடு புரிஞ்சுச்சா? தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்ல டவுட்டே வந்து வரக்கூடாது. அடுத்து ஒரு பஸ் 162 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. பஸ்ஸோட ஸ்பீடு, இது டிஸ்டன்ஸ். என்ன நொட்டேஷனுங்கிறத எழுதிட்டீங்கனாலே முடிஞ்சு. 15 மீட்டர் பெர் செகண்ட். டைம் டேக்கன் கேட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கு? 162 கிலோமீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? 15 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. இன்டின் டைம். இது ரெண்டு விதமாகவும் சொல்லலாம்.
ஓகே, மீட்டர் பெர் செகண்டாகவும் வச்சுக்கிறேன், இல்லை கிலோமீட்டராகவும். நான் என்ன பண்ணுறேன்னா 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ 172 இந்த கிலோமீட்டரோட இடத்துல என்ன கொடுங்க 1000 மீட்டர்னு. இங்கே 15 மீட்டர் பெர் செகண்ட் இன்ட்டு டைம். ஓகேயா? ஓகேயா? அப்போ என்ன வரும் 162,000 பை இந்த மீட்டரும் இந்த மீட்டரும் நேரம் கேன்சல் ஆகும். நமக்கு டைம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த செகண்ட் இது கூட மல்டிப்ளை ஆகும். இன்ட்டு செகண்ட் பை என்னது 15. அதாவது என்ன அர்த்தம் 162,000 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அதுதான் எனக்கு ஆன்சர். டைம் இஸ் ஈக்குவல் டு 162,000 பை 15. யூனிட் என்னது செகண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே, யூனிட் எதுல இருக்கும் செகண்ட்ஸ்ல இருக்கும். புரியுதா? என்ன வருது பார்த்துருமா? 162,000 டிவைடட் பை 15 எவ்வளோ வருது 10,800 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, இன்கேஸ் இதை வந்து ஹவர்ல கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹவர்ல கேட்குறாங்கன்னா 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்.